இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க இந்த டெக்ஸ்ட் பிஹைண்ட் சப்ஜெக்ட் எடிட்டை எப்படி கேப்கட்டில் கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் உங்களுடைய கிளிப்பை கேப்கட்டில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டூல் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வர டெக்ஸ்ட் பாக்ஸில் உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் செட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா அனிமேஷன் அப்படின்னு ஒரு கேட்டகரி கொடுத்துருப்பாங்க, அங்கே போய்க்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா லூப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த லூப் கேட்டகரி செட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா வேவ் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுமே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லிவர் வரும். அதை எந்த அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக வந்து வரும். ஸோ அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த க்ளோ எஃபெக்ட் எப்படி கொண்டு வரதுன்னா, ஜஸ்ட் நீங்க மேல பாத்தீங்கன்னா ஸ்டைல் கொடுத்திருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிட்டு கீழே பாத்தீங்கன்னா க்ளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி கொடுத்திருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி அதுல உங்களுக்கு என்ன க்ளோ எஃபெக்ட் வேணுமோ செட் பண்ணிக்கோங்க. கீழே பாத்தீங்க அப்படின்னா நிறைய கலர் பேலட் வந்து வரும். அதுல உங்களுக்கு க்ளோ எஃபெக்ட் என்ன கலர்ல வேணுமோ அதை நீங்க செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு டிக் ஐகான் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க மறுக்க நியூ ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோவையும் டெக்ஸ்ட் இல்லாம இருக்கிற வீடியோவையும் ரெண்டும் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டெக்ஸ்ட் இல்லாம இருக்க வீடியோ மேல கிளிக் பண்ணிட்டு கீழே பாத்தீங்கன்னா ஆட்டோ ரிமூவல் ஆர் ரிமூவ் பிஜின்னு கொடுத்திருப்பாங்க. அதுக்குள்ள போயிட்டு இப்போ பாத்தீங்கன்னா ஆட்டோ ரிமூவல் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ பாத்தீங்கன்னா கேப்கட்டே ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் பண்ணிரும். இதை நீங்க கீழே ஓவர்லேங்கிற ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி ஓவர்லே கொண்டு வந்துருங்க. இப்போ அந்த டெக்ஸ்ட் வீடியோ கீழே வர மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அவுட்புட் ரெடி ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா புரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.